கும்பராசி நேயர்களுக்கு இந்த எஸ் எழுத்துக்கொண்ட நபர்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை இவங்க லைஃப்ல செய்வாங்க? கும்பராசிக்காரங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து கும்பராசிக்காரங்க ஒரு தெருவுலையோ ஒரு வீட்லேயோ இருந்தாங்கன்னா இந்த அக்கம் பக்க வீட்டில் உள்ளவங்க இப்போ இந்த கும்பராசி முழுக்க முழுக்க அந்த எஸ் என்ற எழுத்துக்கொண்ட நபர்களினுடைய முழு அன்பை பெறணும், இந்த ஷேரிங் கேரிங் எப்போதுமே தன்னுடைய லைஃப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு இவங்கள சொல்லலாம், வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், மலர் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க தாங்க மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கணும். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது மக்கள் பார்க்கும்போதும் அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உள்ளத்துல வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய நல்ல பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதாவது ஒரு நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த எஸ் என்ற நபர்கள் வந்து எல்லா ராசிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது செய்வாங்களா? அதை பற்றி இன்னைக்கு மக்களுக்காக நீங்கள் சொல்லணும். சரிங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். எஸ் அந்த எழுத்தை வந்து நம்ம எழுதினாலே தெரியும். அது பாருங்க, முதல்ல ஆரம்பிச்சு கீழே வளைஞ்சு வந்து வளைஞ்சு பாருங்க, திருப்பி நிமிந்துருது, வளைவோட இருக்கவும் இல்லை. அப்ப அந்த எஸ் என்ற எழுத்துல இருக்கக்கூடியவங்க நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவங்க. என்னதான் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நம்ம வந்து யோசிச்சு செய்ய நினைச்சாலும் பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். எங்கேயும் நம்மளுடைய வந்து வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் இந்த எஸ் அப்படிங்கிறவங்க வந்து 2 தலைப்பட்ட நாகம் போல குணங்கள் இருக்கும். நம்ம எப்படி கையாளுறோம் அதை பொறுத்து தான் இருக்கும். நெகட்டிவாகவும் இருப்பாங்க, நிறைய பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட 2 குணங்களும் இருக்கும். ஆமாம், அது 2 தலை நாகம் அப்படிங்கிறது வந்து அப்போ நிறைய இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து எஸ் என்ற நபர்கள் வந்து இருக்காமல் இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான காலகட்டத்திலே ஆகட்டும், இல்லை எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கைக்குள்ள அடுத்த இடத்துக்கு போனால் அந்த எஸ் என்ற நபர் வந்து கண்டிப்பான முறையில் இருப்பாங்க நம்ம லைஃப்ல. ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் எஸ் அப்படிங்கிறது வந்து நியூமராலஜி படி பார்க்குறப்ப வந்து 3ஆம் நம்பரை குறிக்கும். 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து குருவோட ஆதிக்கம் கொண்ட நம்பரு. அப்போ ஒரு ஏதாவது ஒரு காரியம் உருவாகணும், இப்போ வந்து கரு உருவாகணும்னா கூட குரு தான் வேணும். நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நியூமராலஜி முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஜி இந்த எழுத்தை மட்டும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர சொல்லுவோம். அந்த எழுத்து எழுத பாருங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். எதையுமே வந்து புதியதாக உருவாக்குவதற்கான அமைப்பு வந்து இந்த எஸ் என்ற நபர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ இந்த எஸ் என்ற முதல் எழுத்து கொண்ட அந்த நபர் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக நம்ம இப்போ பார்த்துடலாமா? அம்மா, ஒவ்வொரு ராசிக்கும் எஸ் என்ற எழுத்து கொண்ட நபர்களால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஏற்றங்கள் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த எஸ் எழுத்து கொண்ட நபர்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை இவங்க லைஃப்பில் செய்வாங்க? கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய வந்து இந்த எஸ் என்ற எழுத்து வந்து நல்ல விஷயங்கள் தருவதாக இருக்கும். ஒரு நம்முடைய சின்ன வயசுலேருந்தே பாருங்களேன், ஒரு அந்த கும்பராசிக்காரங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ பாருங்கள் அந்த எஸ் என்ற எழுத்துல இருக்கும். ஆமாம், நிறைய வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகிறப்ப டிஃபன் பாக்ஸ் கொண்டு போவோம்ல, அவங்க கொண்டு போகிறப்ப பாருங்கள் இந்த கும்பராசிக்காரர் இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையன் கொஞ்சம் சாப்பாடாக இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து பாருங்கள் இந்த எஸ் என்ற குழந்தையாகத்தான் இருக்கும். அது வந்து கும்பராசிக்காரங்க ஆண்களாக இருந்தால் பெண் குழந்தைகள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க வந்து பெண் குழந்தை தான் ஆண் குழந்தை வந்து கொடுக்கும். ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி சாப்பாடு உணவுகள் விஷயத்தில் வந்து அதிகமாக கொடுக்குறது பாருங்கள்
இந்த எஸ் எடுத்துக்கொண்ட நபர்கள் தான். ஆமா. அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க ஒரு தெருவுலையோ ஒரு வீட்லயோ இருந்தாங்கன்னா இந்த அக்கம் பக்க வீட்டுல உள்ளவங்க இந்த அப்ப சாப்பிடுப்பான்னு கொஞ்சம் ஆசையா வந்து கொடுப்பாங்க. அது நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆமா கண்டிப்பா. நான் எங்க வீட்ல இந்த பதார்த்தம் செஞ்சேன், நீங்க டேஸ்ட் பாருங்க அப்படிம்பாங்க. அது வந்து மற்ற ராசிக்காரர்கள் கூட கும்பராசிக்காரர்கள் அதிகமா கிடைக்கும். அதுவும் பாருங்க இந்த எஸ் என்று எழுத்துல உள்ளவங்க ஆமா தேடி வருவாங்க. அந்த ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் இந்த பையனை போய் கொடு, இந்த பிள்ளைக்கு போய் கொடு, அந்த மாதிரி சுட்டி காட்டி கும்பராசிக்காரர்களை மட்டும் கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இந்தப்பா வந்திருக்கால சாப்பிட கொடு அப்படிம்பாங்க. அது எல்லாம் பாருங்க சுத்தி உள்ளவங்க எல்லாமே பாருங்க அந்த எஸ் என்ற நபர்லாம் இருப்பாங்க. அப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆகாரத்தை கொடுக்கறது பாருங்க எஸ் என்ற எழுத்து தான் கும்பராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும். இதே தான் பாருங்க பள்ளியிலையும் கல்லூரியிலையும் நிறைய அந்த கல்லூரியில் படிக்கிற நண்பர்கள் கூட பாருங்க அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க கும்பராசிக்காரங்களுக்கு. அந்த எஸ் என்ற எழுத்துக்காரங்க தான் அப்படின்னு ஒரு அக்கறை 2 பேரும் சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே பாருங்க அந்த எஸ் என்ற எழுத்துல உள்ளவங்க தான். அந்த மாதிரி நெருங்கிய ஒரு இதாக தான் இருப்பாங்க எஸ் என்ற நபர்கள். அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளாகி வேலைக்கு போறாங்க, ஒரு மேரேஜ் ஆகுதுன்னா அங்க வரக்கூடிய நபர் வந்து எஸ் என்ற எழுத்துல இருந்தாங்கன்னா அவங்களும் வருமானம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு தேவையான உழைப்புல அவங்களுடைய பங்கு இருக்கும். ஆமா நீ மட்டும் வேலைக்கு போனா போதும், நானும் வேலைக்கு போறேன் வா போவோம் அப்படின்னு சொல்லி சமமாக போய் அந்த குடும்ப சுமையை வந்து ஏத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, பங்கெடுத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தன்மை வந்து இருப்பாங்க. இது வந்து கும்பராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் வரக்கூடிய பெண்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய இருப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவு வேலை பார்த்து கொடுக்குறேன், நான் மட்டும் எப்படி கஷ்டப்பட்டு உழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூட இருப்பாங்க. அதே மாதிரி கும்பராசி சேர்ந்த ஆண்களாக இருந்தாலுமே வந்து அந்த வரக்கூடிய பெண்கள் ரொம்ப இதா இருப்பாங்க. கும்பராசி சேர்ந்த பெண்களாக இருந்தாலுமே பாருங்க அந்த வரக்கூடிய ஆண்கள் வந்து வீட்டு வேலையில பங்கெடுத்துக்குருவாங்க. நீ மட்டும் கஷ்டப்பட வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் சரி சரி நீ பாதி நான் பாதி வேலை பார்ப்போம். அப்ப எதையுமே பாருங்க சமமாக பகிர்ந்துக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப நீங்க சொல்ற மாதிரி சைல்ட்ஹுட்ல ஆரம்பிச்சு இவங்களோட மேரேஜ் லைஃப் வரைக்கும் கும்பராசிக்கு அந்த ஷேரிங் கேரிங்ன்றது இருக்கு. எஸ் வந்து நல்லா கேர் பண்ணி கொண்டு போகுது. இப்ப கும்பராசிக்காரங்க பெண்கள் இருக்காங்கன்னா அந்த எஸ் என்ற நபரை வந்து மேரேஜ் திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அப்ப இவங்க உதவி பண்ணுவாங்க. நான் காய்கறி கட் பண்ணி தரேன் நீ சமை ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி வந்து எதையுமே கலந்து செய்யக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில எஸ் என்ற ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அது நல்ல அதிகமா தான் இருக்கும், எதுவுமே அவங்க வந்து நெகட்டிவா வந்து வராது. ஓகே ஓகே, இந்த எஸ் என்ற நபர்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ப்ளே பண்றாங்க பாருங்களேன். ஒவ்வொரு ராசியும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்பா இவ்வளோலாம் பண்றாங்களா இந்த எஸ். நீங்க சொன்ன மாதிரி எஸ் அப்படின்னாலே ஒரு வளைவு நெளிவு திரும்ப ஏறுமுகம் ஏறக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ அவங்களுக்கு பணிவும் இருக்கு, அதே சமயத்துல எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற தன்மையும் தெரியுது. இப்ப இந்த கும்பராசி முழுக்க அந்த எஸ் என்ற எழுத்துக்கொண்ட நபர்களினுடைய முழு அன்பை பெறணும், இந்த ஷேரிங் கேரிங் எப்போதுமே தன்னுடைய லைஃப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு தர்மஸ்தனை எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தாலும் இவங்க வந்து வழிபாடு செய்யக்கூடியது பாருங்க அன்னை மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமிக்கு சிவப்பு தாமரை செந்தாமரை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சது வந்து தாளம்பு குங்குமம் வாங்கி கொடுத்து இவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி அப்படி இருந்தாங்களே போதும், இவங்களை தேடி எஸ் என்ற நபர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. வருமானத்துக்கு தன்னுடைய உணவுக்கு ஆரோக்கியமான உடல், அதுக்கு உணவு முக்கியம், அதுக்கு எல்லாமே பாருங்க இந்த எஸ் என்ற நபர்கள் மூலமா தான் இவருக்கு ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சிறப்புமா. இந்த ராசிக்கு எஸ் என்ற நபர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல செய்வாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்தீங்க. நன்றிம்மா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது ரீதியாக கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி, இல்லை மலர் மருத்துவம் ஏதாவது எடுக்கணும்னாலும் சரி, இல்லை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய சங்கரேஸ்வரி அம்மாவை நேர்லையும் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இமீடியட்டா இன்னைக்கே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.